இப்போ கணக்கு பதிவியலில் 3வது சம் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து மதுரை அன்னை தெரசா மகளிர் மன்றத்தின் 2018 டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயாரிக்கவும் கொடுத்துருக்காங்க. விவரம் பார்க்கலாம். ரொக்க இருப்பு வங்கி இருப்பு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. 2000 3000, பழைய செய்தித்தாள் விற்றது 500, எழுதுபொருள் வாங்கியது 1000, தணிக்கை கட்டணம் செலுத்தியது 2000, நுழைவு கட்டணம் பெற்றதுன்னா நமக்கு பெறுதல்களில் வரும் 3000, பல்வகை செலவுகள் 6000, உதவித்தொகை அளித்தது 2000, முதலீடு மீதான வட்டி 2000, தீ காப்பீட்டு முனைமம் செலுத்தியது 1500, சந்தா பெற்றது 8500, அரைகலன் வாங்கியது 6000, செய்தித்தாள் வாங்கியது 700. இந்த வாங்கினா நமக்கு அமௌண்ட் வெளியே போகும், பொருள் உள்ள வரும். அதனால் அமௌண்ட் வெளியே போகிறதுனால அது செலுத்தல் பக்கம் போட்டுக்கலாம். அரைகலன் மீதான தேய்மானம் வராது, ஏன்னா அது ரொக்கம் சாரா நடவடிக்கை. இதனால அரைகலன் மீதான தேய்மானம் வராது. ரொக்க இருப்பு 2500, போக்குவரத்து செலவுகள் 1000, அரைகலன் விற்றது 4000. இப்போ இதுக்கான சம் பார்க்கலாம். இப்போது நம்ம 3வது சம்மோட ஆன்சர் பார்க்கலாம். பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்குன்னு போட்டுக்கலாம். பெறுதல் பக்கம் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. இதில் ரொக்க இருப்பும் வங்கி இருப்பும் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அது ரெண்டுமே நம்ம பற்று பக்கம் தான் போட போகிறோம். ரொக்க இருப்பு 2000, வங்கி இருப்பு 3000, செய்தித்தாள் விற்றது 500, நுழைவு கட்டணம் 3000, முதலீடுகள் மீதான வட்டி 2000, சந்தா பெற்றது 8500, அரைகலன் விற்றது 4000. இப்போ செலுத்தல் கிட்ட இருக்கிறது என்னென்னு பார்க்கலாம். எழுதுபொருள் 6000, தணிக்கை கட்டணம் 2000, பல்வகை செலவுகள் 6000, உதவித்தொகை அளித்தது 2000, தீ காப்பீட்டு முனைமம் 1500, அரைகலன் வாங்கியது 6000, செய்தித்தாள் வாங்கியது 7000, போக்குவரத்து செலவு 1000, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. ரொக்க இருப்பு அவங்களே கொடுத்துருவாங்க 2500. இப்போது இந்த சைடு தான் டோட்டல் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம ரெண்டு சைடுமே போட்டுக்கலாம். 27700 கூட நம்ம இதெல்லாம் கூட்டி வர்ற ஆன்சர் 23000 ரூபாய். இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு 4700 ரூபாய் கிடைக்கும். அதுதான் வங்கி மேல்வரை பற்று. ஏன்னா இந்த சைடு தான் டோட்டல் அமௌண்ட் அதிகமாக வந்திருக்கு. நம்ம இந்த சைடு போட முடியாது. அதனால் டோட்டல் அமௌண்ட் எங்கே அதிகமாக வந்திருக்கோ அதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஆன்சர் போடணும். வங்கி இருப்பு கொடுத்ததுனால நம்ம வங்கி மேல்வரை பற்று கண்டுபிடிச்சிருக்கோம்.